கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் கிருபை குறித்து நாங்கள் தேவ செய்தியை கேட்டோம். இன்றைக்கு அதனுடைய அடுத்த பகுதியை நாங்கள் கிருபை குறித்ததான காரியங்களை கேட்கப் போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் கேட்க போகிற செய்தி எங்களுக்கு ஆமென் என்றும் இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலம் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்று உங்களுக்கு சாட்சியாய் வாழ தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையானது எங்கள் மேல் இறங்குவதாக உடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய கரங்களை போட்டு ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 2 நாளாகமம் 6:42. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றார். தேவன் தாவீதுக்கு கிருபைகளை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கடந்த வாரம் அந்த கிருபையினுடைய 3 காரியங்களை பார்த்தோம். எபேசியர் நிருபத்திலிருந்து, அதே எபேசியர் நிருபத்திலிருந்து மற்றும் 3 கிருபைகளை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையிலே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறது நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அநேக வாக்குத்தத்தங்களை கிருபைகளாக கொடுத்து அதை நிறைவேற்றுவதாக தேவன் செய்கிறவராயிருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் தேவ வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவன் கிருபையாய் என் மேல் இறங்கி எனக்கு அவர் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே செய்யும் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயமாக அந்த கர்த்தருடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுகிறதாக இருக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 3:7, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே. ஆக வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட கிருபை மாத்திரமல்ல, எபேசியரில் சொல்லப்படுகிறது வரமாகிய அவருடைய கிருபை. தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார், அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார். சுகமாக்கும் வரம், பேய் பிசாசுகளை துரத்தும் வரம் என்று அநேக விதமான வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆக இவைகளையெல்லாம் கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஸ்திரப்படுவதற்காக இந்த வரங்கமாகிய கிருபையை தேவன் கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமர் 1:10 பார்க்கிறோம். நீங்கள் ஸ்திரப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஸ்திரப்படுவதற்காக சில வரங்களை தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நாம் அசைக்கப்படாமல் சிறப்பட்டவர்களாக நாம் இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு அது கொடுத்திருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் இந்த இடத்துல அவருடைய போக்கையும் வரத்தையும் கூட ஒரு கிருபையாக அவர் பார்க்கிறார். ஆக அவருடைய பயணங்களை தேவனுடைய ஒரு கிருபையாக அவர் கருதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் நம்மை காத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆக கிருபையானது நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கிறது. நமக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேறுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆக கடந்த வாரங்களிலே 3 கிருபைகளை பார்த்தோம். இந்த வாரம்
மற்றும் 3 கிருபைகளை நாம் பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சுவிசேஷங்களை அறிவிக்கிறதற்காக கிருபை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆக பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிலும் நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, ஆண்டவருடைய அளவற்ற ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் அவர் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். அளவில்லாமல் நம்மை ஐஸ்வர்யவனாக்குகிறார். இந்த அளவுக்கு தான் என்று அல்ல. மனிதர்களை சொத்துக்களை பிரிக்கும் பொழுது கூட பங்குகளை ஒவ்வொரு விதமாக பிரிப்பார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அளவற்ற ஐஸ்வர்ய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறதற்காக தேவன் கிருபை தந்திருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து உங்களுக்கு பரிசோதனை பண்ணினார்கள். தேவன் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமான கிருபைகளை இவர்கள் ஆராய்ந்து பார்த்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் அவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அந்த இடத்துல நமக்கு சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கும் உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் சுவிசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவினுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகக்கூடிய பாடுகளை அந்த நாட்களில் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது, கிறிஸ்துவுக்கு என்னென்ன பாடுபட்டாரோ அந்த பாடுகளுக்கு பின்னால் ஒரு மகிமை வருகிறது. அதனால் தான் ஒரு வசனம் சொல்லும், இக்காலத்து பாடுகள் பின்னால் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானவை அல்லவே. இப்போ படுகிற நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், துயரங்கள் எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் அடுத்து வரப்போகிறது ஒன்றே ஒன்றுதான், அந்த மகிமையான காரியம். தேவன் மகிமையாக ஒரு சந்தோஷத்தை, மகிமையான ஒரு அளவற்ற ஒரு மன அமைதியை, ஒரு மன நிம்மதியை, மன ஆறுதலை, மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆக நீங்கள் படுகிற பாடுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சுவிசேஷமாய் சொல்லுகிறார் ஆண்டவர், உன்னுடைய பாடுகளுக்கு பின்னால் ஒரு மகிமை உண்டு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அவர் அந்த சிலுவையில் அறையப்படும் முன்பாக அவர் தலையிலே முட்கிரீடத்தை சுற்றினார்கள், அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள், அவருடைய முகத்தில் உமிழ்ந்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவருடைய மேலங்கியை உருவிந்து கொண்டார்கள், அவரின் மேல் சிலுவையை சுமந்து வர பண்ணினார்கள், சிலுவையில் அடித்தார்கள். இவ்வளவு பாடுகளையும் கர்த்தராகிய இயேசுவானவர் பாடுபட்டார். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் அடுத்த கிருபையாக
மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அதுதான் மகிமை. இதுதான் சுவிசேஷம். பாடு உண்டு. கிறிஸ்து பாடுபட்டார், அவர் மகிமையிலே பிரவேசித்தார். அதே போல நான் இக்காலத்தில் இப்பொழுது நான் படுகிற பாடு எனக்கு நிச்சயமாக ஒரு மகிமையை கொடுக்க போகிறது. அது தேவ கிருபையினால் எனக்கு கொடுக்க போகிறது. அதுதான் நமக்கு சுவிசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும். யார் யாரெல்லாம் உங்களுடைய போடு பழகினவர்கள், உறவினர்கள் என்று எல்லாரும் இருக்கலாம். அவர்கள் எல்லாருமே கூட உங்களிடத்தில் புலம்புகிறவர்களாக, தங்களுடைய வேதனைகளை எல்லாம் உங்களிடத்தில் சொல்லுகிறவர்களாக அவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது, நீ கவலைப்படாத, உனக்கு நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. உலக பழமொழி சொல்வார்கள், ஒரு கெட்ட காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாடி ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்று சொல்லி. ஆகவே ஒரு நல்ல காரியத்தை தேவன் நடத்துகிறவராய் இருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். நீ படுற பாட்டுக்கு பின்னாடி உனக்கு ஒரு மகிமையான காரியம் நடக்கும். இதுதான் சுவிசேஷம். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்பது அவர்கள் வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்போ அறிவிக்கப்பட்டு வருகிற எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியானவராலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட்டது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 நாளாகமம் 16:23. பூமியின் குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியினுடைய சகல குடிகளே, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அவருடைய இரட்சிப்பை நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய இரட்சிப்பை நாம் அறிவிக்கிறோமா? உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பாடு இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பாடுபட்டேன், ஆனால் அதுக்கு பின்னாடி இப்போ எல்லாவற்றிலிருந்தும் இயேசு என்னை மகிமையாய் அவருடைய கிருபையினால் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று நீங்கள் யார்கிட்டையாவது சொல்ல முடியுமா? சொல்லுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆக அறிவிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதைகள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சமாதானத்தை கூறி, சுவிசேஷம் எப்படி தொடங்குது? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய். அந்த சுவிசேஷத்தில் என்ன வருது? நற்காரியங்கள் தான் வரும். அப்போ இந்த நற்காரியங்களை தான் தேவன் நமக்கு சுவிசேஷமாய் சொல்லுகிறார். நம்ம பெரிய வெள்ளின்னு என்று சொல்லி கொண்டாடுறோம். சாம்பல் புதன்கிழமைன்னு சொல்லி இந்த 40 நாள் நம்ம உபவாசம் எடுக்கிறவங்க, ஒடுக்குதல் ஜபம்னு சொல்லி எடுக்கிறவங்க எல்லாம் பார்க்குறோம். அதே அந்த 3ஆம் நாள், இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மாறு ஈஸ்டர் என்று வரும்பொழுது ஒரு மிகப்பெரியதான ஒரு பண்டிகையாக அந்த இடத்துல கொண்டாடுகிறத நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கிறோம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. நீ கவலைப்படாத, உனக்கு நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் நன்மை நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ நன்மையை காணுவ. நீ கவலையே படாத.
நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உனக்கு ஒரு நல்ல காலம் உண்டு. உனக்கு ஒரு நல்ல காலத்தை கடவுள் வைத்திருக்கிறார். நீ நிச்சயமாக நீ நல்லா வாழ்ந்திருப்ப, நீ சுகித்திருப்ப என்று சொல்லி நாம் அங்கே அவளை பிரசித்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும். நீ இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணு. நீ இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணு. கர்த்தர் இயேசுவாய் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆக சுவிசேஷகனுடைய பாதைகள் சியோன் மலைகளின் மேலே அழகாய் இருக்கிறது. உங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளின் பாதங்கள் உங்களுடைய வீடுகளிலே படுமானால் உங்கள் வீடு அழகாய் மாறுகிறது. நீங்கள் சுவிசேஷமாய் நீங்கள் அறிவிப்பீர்களே ஆனால், உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளியில் உள்ளவர்கள் சொல்வீர்களே ஆனால், அந்த இடங்கள் அழகுள்ளதாக மாறுகிறது. ஆக சுவிசேஷம் என்னும் கிருபை நமக்கு நற்காரியங்களை கொடுப்பதாக இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எதை சுவிசேஷமாய் பிரசங்கித்தார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவ ராஜ்யம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும், நமக்குடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவ ராஜ்யம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிதான ஆசீர்வாதம் இருக்கும், தேவ பிரசன்னம் இருக்கும். இயேசு இருக்கிற இடத்துல தேவ ராஜ்யங்களை குறித்து சுவிசேஷமாய் அவர் பிரசங்கித்தார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அங்கே பார்க்கிறோம், ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். தேவன் எல்லாரையும் அந்த இடத்துல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். இந்த செய்தி கேட்குற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்குகிறவராக இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு சுவிசேஷம், அதுதான் உங்களுக்கு நற்காரியமாகிய சுவிசேஷம். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை, உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய துன்பங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளுக்குள் இருக்கிற மன அழுத்தம், மன பாரங்களை நீங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். இயேசுவினிடத்தில் சொல்லுங்கள். இயேசுவின் கிருபையானது, சுவிசேஷ கிருபையானது உங்களுக்கு நற்காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறதாக இருக்கும். நற்காரியங்களை உங்களுக்கு எல்லாவற்றையும் அங்கே செய்கிறதாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 24:12. அக்கிரம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அநேகருடைய அன்பு தணிந்து போகலாம். உலக பிரகாரமான மனுஷர்களுடைய அன்பு ஒருவேளை தணிந்து போகலாம். ஆனால் தேவனுடைய அன்பு, ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பு ஒருபோதும் தணிந்து போவது கிடையாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். உடைய வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் அன்பு தணிந்து போய் உங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்களா? நீங்கள் தனித்திருக்கிறீர்களா? ஒரு கூரையின் மேலே
தனித்து கூவுகிற ஒரு பறவையைப் போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஒன்று மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கிறோம். ஏசாயா 61:1 முதல் 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நாளில் தேவன் விடுவிக்கப்படுறார், எப்போ உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போது, நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ நீதியை சரிகட்டப் போகிறார் என்ற நாளை கூறவும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், உங்கள் எல்லாருக்கும் ஆறுதல் செய்யவும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீங்கள் நீதியின் விருட்சங்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நீதியின் விருட்சம். அது முதலாவது உங்கள் மனதில் நினைங்க, நான் கர்த்தரால் நீதியின் விருட்சமாக நான் இருக்கிறேன். தேவன் எனக்கு ஒரு விடிவு காலத்தை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு அனுக்கிரக காலத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மாற்றம் உருவாக போகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என் தேவன் என் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். அதுதான் சுவிசேஷம். ஏசாயா 61:1-3 தியானம் பண்ணி பாருங்கள். இந்த இங்கே சொல்லப்பட்ட கேட்டகரியில், இது இங்கே சொல்லப்பட்ட நபர்களில் நீங்கள் ஒரு ஆளாக அதில் இருப்பீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கொலோசேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் கொலோசேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். எங்கே வைத்திருக்காங்களா நம்பிக்கையை? பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆக பரலோகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை, நீங்கள் தங்கி இருக்கிற இடம், நீங்கள் தங்கி இருக்கிற, நீங்கள் படுத்திருக்கிற படுக்கை, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் தாங்க ஒரு குட்டி பரலோகம். நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த இடம்தான் ஒரு குட்டி பரலோகம். அங்கே உங்களுக்காக ஒரு நம்பிக்கை வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை மாறும். இப்படியே இருக்க போகிறது கிடையாது, நிச்சயமாக மாறும். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது சத்திய வசனங்களாகிய பிரசங்கங்கள். அந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது.
எங்கே இருக்கிறது? சத்திய வசனமாகிய சுவிசேஷம், நற்காரியங்களாகிய சுவிசேஷம். இங்கே சத்திய வசனமாகிய சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்ன? பாடு இருக்கிறது. அந்த பாடுகளுக்கு பின்னாடி அனுக்கிரக காலத்தில் மகிமை வருகிறது. அந்த மகிமை வெளிப்பட போகிறது. அந்த மகிமை என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற விடுதலை, நமக்கு கொடுக்குகிற ரட்சிப்பு, நமக்கு கொடுக்கப்பட போகிற உயர்வு, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்க போகிறதான ஒரு என்ன சொல்கிறது, மிக பெரிதான ஆசீர்வாதம், இவைகளை அங்கே குறிக்கிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக சுவிசேஷத்தை அறிவிருக்கிறதான கிருபை. இரண்டாவது ஐக்கியமாகிய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்றும், ஐக்கியம் இன்னது என்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐக்கியம் ஒரு ரகசியம், அது ஒரு ரகசியம். நாம் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியம், அது ரகசிய ஐக்கியம். நீங்கள் எல்லாரும் இருக்கலாம், ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஒரு சோமனுங்க. உங்கள் வேலையில் இருக்கிற டென்ஷன், உங்கள் வேலையில் இருக்கிற பிரச்சனைகள், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அப்படியே கண்களை மூடி ஒரு சோமனுங்களேன். நீங்கள் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியம்தான் தேவ கிருபை கொடுக்கிறது. எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதுக்கு அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பவுல் சொல்ற, அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐக்கியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்கப்பா. தேவனோடு எப்பொழுதும் ஒரு மறைந்திருக்கிற ஒரு ஐக்கியமாக இருக்கட்டும். எல்லாரும் வெளியில் தெரியும்படியாக ஒரு 10 பேர் நம்மளை பார்க்கணுன்றதுக்காக நம்ம ஐக்கியமாக இருக்கிறதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு மறைந்திருக்கிற ஒரு ரகசியமான ஒரு ஐக்கியமாக இருக்கணும். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். இங்கே பவுல் பிலமோனுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நீர் செய்யத்தக்கதை நான் கட்டளையிடலாம், பா நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு பிலமோனாகிய உனக்கு நான் கட்டளையிடலாம். ஆனால் நான் உனக்கு கட்டளையிட துணிந்தவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். இன்னைக்கு ஒரு நபரிடத்தில் முரண்டு பிடித்து வாக்குவாதம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிப்பதை விட ஒரு அன்பு நிமித்தம் நீங்கள் அந்த காரியங்களை சாதிக்கலாம். ஏனென்று சொன்னால் அந்த அன்பு எல்லாவற்றையும் செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அன்பு எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள். இங்கே பார்க்கிறோம், என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காகவும் மன்றாடுகிறேன். இந்த ஓனேசிமு என்பவன் பிலமோனிடத்தில் இருந்த பொழுது முன்னாடி சில கடன் பட்டிருக்கிறான், சில பிரச்சனை செய்து பின்வாங்கி போனவன். ஆனால் மறுபடியும் பவுலின் மூலமாக மாறுகிறான். இப்பொழுது மாறி மறுபடியும் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் உறுதி உள்ளவனாக அவன் அங்கே இருக்கிறான். அதனால தான் அவன் சொன்னான், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இந்த ஓனேசிமு யாரு? முன்னாடி உமக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான். இப்போ அப்படி இல்லை,
இப்போ உமக்கும் சரி எனக்கும் சரி அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். இங்கே அதை தான் அவர் சொல்கிறாரு. அவனை உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம்போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். என்ன மாதிரி அவர் சொல்கிறார் பாருங்க. பிலோமோனுக்கு கட்டளை கொடுக்க முடியும், ஆனால் கட்டளை கொடுக்கல. அன்பி நிமித்தம் அந்த இடத்துல சொல்கிறாராம், நீர் அவனை ஏற்றுக்கொள்ளும், என் உள்ளம்போல் இருக்கிற. நீ நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நம்முடைய உள்ளம் போல் இருக்கிறாங்களா? நம்ம மனசுக்கேற்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? நான் மனசில் நினைக்கிற மாதிரி, நான் மனசில் எண்ணுகிற எண்ணங்களின்படி யாராவது இருக்காங்களா? ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயமாக கிடையவே கிடையாது. அப்படி இருக்கவே மாட்டாங்க. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை 16ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிப்போம். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். பவுலாகி எனக்கே அவன் அந்த இடத்துல சகோதரனானா, உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அவன் எவ்வளவு பிரியமுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோட ஐக்கியமானவன் என்று எண்ணினார். இப்பா, நீ என்ன உம்மோடு ஐக்கியமானவன் எண்ணினா என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அப்ப இந்த ஐக்கியத்தை பவுல் உண்டாக்குகிற விதத்தை பாருங்க. அன்பின் வார்த்தைகளினாலே பிலமோனிடத்தில் பேசுகிறார். இந்த ஒனேசிமு பிலமோனிடத்தில் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கி பண்ணி குலப்படி பண்ணி எல்லாம் செஞ்சு வந்து பின்வாங்கி போனவன் இப்போ மறுபடியும் பவுலால் மாற்றப்பட்டு இந்த இடத்துல ஐக்கியப்பட்டிருக்கிறான் பவுலோடு. இப்போ பவுல் பிலமோன் இடத்துல மறுபடியும் ஒனேசிமை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது அவர் சொல்கிறாரு, நீர் என்னோடு ஐக்கியமானவன் என்று நீ எண்ணினா என்ன, என்னை ஏற்றுக்கொள்வது போல. நாம் யாரோடும் ஐக்கியம் இல்லைன்னா அவங்கள வீட்டுக்குள்ளே வர விடுவோமா? யாருங்க, என்ன வேணும், என்ன விஷயங்க, என்ன வேணும், என்ன சொல்லுங்க கேட்டு வாசலோடு அனுப்புவோம். அதே ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாம் என்ன செய்வோம்? வாங்க வாங்க வாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, உள்ளே வந்து உட்காருங்க, வாங்க. அவங்கள உட்கார வைப்போம், அவங்களுக்கு உடனே தண்ணி குடிக்க கொடுப்போம். என்ன சாப்பிட்றீங்க, காபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி உடனே அதுக்குரிய ஆயத்தங்களை நாம் பார்ப்போம். அதை தான் பவுல் இந்த இடத்துல இப்படி சொல்லுகிறார். என்னை ஏற்றுக்கொள்வது போல நீ எப்படி என்னை ஏற்றுக்குவியோ அதுபோல இவனை ஏற்றுக்க, இவனையும் உன்னோட ஐக்கியமாக்கிக்க. என்னோட ஐக்கியமாக இருக்கிறல்ல, அது மாதிரி இவனையும் ஐக்கியமாக்கிக்க. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததால் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதை என் கணக்கில் வச்சுக்க. உனக்கு அநியாயம் செஞ்சானா அதை என் கணக்கில் வச்சுக்க. உன்கிட்ட கடன் விட்டு கொடுக்காமல் இருக்கானா அதை என் கணக்கில் வச்சுக்க. எல்லாத்தையும் நான் தரேன். அன்பின் ஐக்கியத்தில் அதெல்லாம் மறந்து போயிடும், மறைந்து போய்விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அநேக ஐக்கியங்களை பிரிப்பது எது தெரியுங்களா? பணம், சுயம், தன்னலம். இந்த பண காரியமும் சுயநலமும் தன்னுடைய நலம் மாத்திரம் பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் ஐக்கியங்களை சீர்குலைக்கிறவர்கள். உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் செய்கிறவங்கள நல்லா இருப்பேன், நல்லவன் 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 அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை வந்திருக்கும், நீங்கள் செய்ய முடியாதபடி இருப்பீங்க. நீங்கள் எப்போ செய்ய முடியாமல் போகிறீங்களோ
அப்போ உங்களை குறித்து மாறுபட்ட கருத்தை உங்களை பற்றி பேசுவாங்க. அப்போ அங்கே அந்த இடத்துல ஐக்கியம் சீர்குலைந்து போய்விடும். நான் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் தான் பவுல் சொல்கிறாரு, நீ ஓனேசிம் உன்கிட்ட கடன்பட்டாலும் சரி, உனக்கு அநியாயம் செய்தாலும் சரி, அதை என் கணக்கில் வச்சுக்க. நான் செஞ்சேன்னா நீ என்கிட்ட ஐக்கியமாக இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ? விட்டு கொடுத்து போவியா இல்லையா? அதே போல் ஓனேசிம்கிட்ட போ, விட்டு கொடுத்து போ. அப்போ ஐக்கியம் என்பது அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிற ஒரு காரியம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும். அப்போ பாருங்க, இந்த ஐக்கியம் எதை சார்ந்து வருகிறது? அன்பை சார்ந்து ஒரு ஐக்கியம். இங்கே சொல்லப்படுகிற, பிலிப்பியரில் சொல்லப்படுகிற ஐக்கியம் ஆவியின் யாதொரு ஐக்கியம். ஆவியின் ஐக்கியம். யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானார், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். என்ன செய்யணுமா? நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:10 பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும். ஐக்கியத்தில் என்னென்ன ஐக்கியம் பாருங்க. அன்பின் ஐக்கியம், ஆவியின் ஐக்கியம். இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியம். அறிவிக்கிறதுக்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுத்தப்படுவதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விடுகிறேன். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து பாடுபட்ட அந்த பாடுகளின் ஐக்கியத்தில் நான் ஒன்று சேரும் பொழுது இந்த உலகத்தின் உள்ள காரியங்கள் எல்லாம் எனக்கு நஷ்டம், எனக்கு அது குப்பை. நீ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? ஐயோ இவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே, ஐயோ அவங்க நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்களே, இவங்க நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. அந்த ஐக்கியங்கள் மாறுபடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீசரிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதில் அதிகமாக அன்பு கூர்ந்தது பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க 3 பேரையும் கூட்டு கொண்டு போய் கெத்செமனே பூங்காவில் காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜெபிக்க போகிறார். அப்போ சொல்கிறாரு, எப்பா நீங்கள் 3 பேர் இங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் உள்ளே போய் நான் ஜெபம் பண்ணுறேன் என்று போய் அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு. இவங்க எல்லாரும் நித்திர மயக்கத்தில் இருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று கேட்குறார். அப்போ இவங்க ஐக்கியம் இயேசுவோடு இருக்குமானால், ஏன் இயேசு நம்மளை விட்டு உள்ளே போய் ஜெபிக்க போயிருக்கிறாரு? ஏன் இன்னைக்கு விசேஷ ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு? இன்னைக்கு ராத்திரி நம்மளையும் ஏன் ஜெபிக்க சொல்கிறாரு? யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்போ இவங்க ஐக்கியத்தில் அதை விட இந்த உலகத்தின் காரியம், தூக்கம், இந்த உலகத்தினுடைய அந்த சுயம் அங்கே இருந்தது. கடைசி ஆண்டவர் சொல்லுவார், காட்டி கொடுக்குறேன் வந்துட்டான், இனிமேல் நீ தூங்கி என்ன தூங்காட்டி என்ன எந்திரி. எந்த பேதுரு கிறிஸ்துவுக்காக நான் எல்லா சாவிலும் நான் உண்மை பின்பற்றி வரேன்னு சொல்லுவான், அதே பேதுரு தான் அவரை மறுதளித்தான் 3 தடவை. அதே பேதுரு தான் மறுதளித்தான். உம்மோடு சாவில் கூட நான் வர தயாராக இருக்கிறேன்.
ஆண்டவர் சொல்லுவார், சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை நீ மறுதளிப்ப. ஆண்டவர் கூறுனது தானே அங்கே நடந்துச்சு. ஏன்? அவன் எந்த ஐக்கியத்தில் சொன்னான்? மாம்சீக ஐக்கியத்தில் சொன்னான், ஆவியின் ஐக்கியத்தில் சொல்லலை. கிறிஸ்து பாடுபட்ட பொழுது எந்த சீசனுமே கிடையாது. யோவான் என்கிற ஒரு சீசனை தவிர வேற எந்த சீசனுமே சுத்தியிலும் கிடையாது. ஒருத்தன் நான்கு செத்துட்டான், காட்டி கொடுத்த யூதாஸ். மற்ற 10 பேரும் இருக்கிற இடமே தெரியல. யோவான் மாத்திரம்தான் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளின் ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது ஒரு சாதாரண காரியம் அல்ல. சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கை தனித்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதை நினைத்து என்ன செய்யணும்? இந்த உலகத்தை நஷ்டமும் குப்பையுமானுங்க. இந்த பாடுகளுக்குரிய காரியங்களை நஷ்டமும் குப்பையுமாக என்னங்க, அதை கடந்து போயிடுவீங்க. போனால் போயிட்டு போகுது போ. கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய கிருபை நிமித்தம் எல்லாவற்றையும் எனக்கு நல்லதாக மாற்றுவார். இந்த இடத்துல பிலமோனை கொடுத்து பார்த்தோம். பிலமோன்ட்டு அவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட ஐக்கியமாக இருந்தது உண்மைன்னா நீ ஒனசிமை எடுத்துக்க அப்படின்றார். அப்போ அந்த ஐக்கியம் அங்கே இருந்தது, அந்த அன்பின் ஐக்கியம் அங்கே இருந்தது, ஆவியின் ஐக்கியம் அங்கே இருந்தது. இங்கே பாடுகளின் ஐக்கியம் இங்கே இருக்கிறார். இந்த பாடுகளிலே ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போமானால் என்ன வந்தாலும் சரி அதை நஷ்டமும் குப்பையுமா நினைங்க. மறுபடியும் எழுந்திருச்சு வர பாருங்க. கிருபை என்பது நாம் மறுபடியும் எழுந்து நிற்பது. பவுல் சொன்னார்ல, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்படுகிறது, அது அவரே சொல்கிறாரு, அது என்னைத்தானே உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் 3 தடவை அதை நீக்கும்படி கேட்டேன்றார். அந்த முள்ளை நீக்கும்படி இந்த 3 தடவை கேட்டும் அந்த முள்ளை நீக்கலை. ஆண்டவர் சொன்னாராம், என் கிருபை உனக்கு போதும்ட்டார். அப்போ கர்த்தருடைய கிருபையே எல்லாற்றுக்கும் போதுமானது, எல்லாவற்றுக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சபையின் ஆராதனையில் கூட நான் சொன்னேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா நான் தெரியல, கர்த்தருக்குள்ளாக ரொம்ப அந்யோன்ய ஐக்கியமாக இருந்தாங்க. அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக நீ கேட்ட காரியத்தை நான் செய்து முடிப்பேன், கவலையே படாத, நான் செஞ்சு முடிச்சிருவேன். நான் சொன்னேன், பிரதர் இது நடக்காது, நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க, இது இப்போதைக்கு நடக்காது, கிடைக்காது. அவர் ஏற்றுக்கவே இல்லை. அவர் என்கிட்ட சொன்னார், இல்லைண்ணே இது முடிஞ்சிடும். அவர் தலையிட்டார், அவர் எல்லாம் முழு மூச்சாக இருக்கிறாருனார். இன்னைய நாள் இந்த செய்தி கேட்குறீங்க பாருங்கள், இந்த நாள் வரைக்கும் அந்த காரியம் நடக்கவே இல்லை. அந்த மனுஷனை விட்டு இப்போ வேறொரு மனுஷன்கிட்ட போயிருக்கிறார். அவரோடு இப்போ இருக்கிற ஐக்கியத்தினால அவரோடு கிட்ட போய் அவர் மூலமாக பட்ட காரியங்களை செய்கிறார். ஆனால் அதுவுமே நடக்கலை, இன்னும் வரல. அப்பையும் நான் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஸோ தேவனுடைய நடத்துதல் என்ன என்று தெரியாமல் தேவனோடு ஒரு ஐக்கியமாக இருந்தால் மாத்திரம்தான் தேவன் நடத்துதலை தெரிந்து கொள்ள முடியும். மனுஷனோடு நாம் நடத்துதல் ஐக்கியமாக இருந்தோம்னா நாம் மனுஷன் நடத்துதெல்லாம் இருப்போம். உங்களுக்கு இல்லாததான் நான் செஞ்சு கொடுத்துறேனே, முடிச்சு தரேனே சொல்லுவாங்க. கடைசியானே நான் இவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், அந்த முன்னாடி இருந்த ஆள்லாம் செஞ்சிடுவான், இவன் இப்படி எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறான், காசு கொடுக்குறேன், என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், இவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறான்.
இதுதான் உலகம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் ஐக்கியமாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? வேலை செய்கிற இடத்துல யாரோடு இருக்கிறது? படிக்கிற இடத்துல யாரோடு இருக்கிறது? உங்களுடைய நட்பு யாரோடு இருக்கிறது? உங்கள் ஐக்கியத்தை நீங்கள் பார்க்க 1 கொரிந்தியர் 1:9 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு, அவரோட பாடுகள் ஐக்கியமாயிருப்பதோடு மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடே ஐக்கியமாய் இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்க நம்மை நடத்துகிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக 3வது ஒரு கிருபையை பார்க்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:7 எபேசியர் 4:7 கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவனுடைய ஈவு அந்த அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை. அப்போ ஈவு கர்த்தர் கொடுக்கிற கிருபை. இந்த ஈவு என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிருபை. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:15-16 பார்க்கிறோம். ரோமர் 5:15-16 ஆனால் மீறுதலின் பலன் கிருபையின் வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே, தேவ கிருபையும் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் வரக்கூடிய ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. அப்போ நம்முடைய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, இதெல்லாம் நமக்கு கொடுக்கிற ஈவுகள், தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகள். இந்த ஈவு என்பது அவைகளை கொடுக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனுக்கு அருளும் தீர்வுக்கு ஒப்பானதல்ல. ஒரு பாவம் செய்யறான், அதனால் அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்குது, அந்த ஈவல்ல. அவனுக்கு தேவன் மன்னிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் தேவன் கொடுக்கிற ஈவாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே வசனத்தில் பார்க்கிறோம், கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. குற்றங்களையெல்லாம் நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆக தேவனுடைய ஈவு நமக்கு நீதியை கொடுக்கிறதா இருக்கிறது. 1 பேதுருவின் புத்தகம் 4:9-10 1 பேதுரு 4:9-10 முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவர் உபசரிங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை, பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பற்பல கிருபையுள்ள ஈவுகள் அதை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர்களாக நாம் என்ன செய்யணுமா? உதவி செய்யணுமா? நன்மை செய்யணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளையே உக்கிரானக்காரராக மாற்றுறார்.
இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, பற்பல கிருபையுள்ள ஈவுகள். ஆக இந்த ஈவாகிய கிருபை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல ஒருவருக்கு ஒரு உக்கரானக்காரர் போல உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 7:9, உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அநேக நன்மைகளையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆக ஈவு என்பது நன்மையை குறிக்கிறது. ஆக அதிக நன்மையை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஆக தேவன் கிருபையாகிய ஈவை நமக்கு கொடுக்கிறார். கிருபையாகிய நன்மையை தேவன் கொடுக்கிறார். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க நினைக்கும் போது, நம்மை படைத்த, நம்மை தாயின் கருவிலை கண்டெடுத்த தேவன், நம்முடைய கரு உண்டாகும் முன்னமே நம்மை கண்டெடுத்த தேவன் நமக்கு அதிக நன்மைகளை செய்வது நிச்சயம். நாம் யாவர் கண்களை முடிச்சேப்போம். ஆண்டவரே, இந்த 3 கிருபைகளையும் என்னுடைய வாழ்க்கையில் தாரும்ப்பா. இந்த 3 கிருபைகளையும் எனக்கு தாரும். என்னை நிராசிரதியும் ஆண்டவரே, இந்த கிருபையினால் நிரப்பும். முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கான கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. இரண்டாவதாக கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஐக்கியமாகிய கிருபையை தாரும் ஆண்டவரே. மூன்றாவது ஈவாகிய கிருபையை எனக்கு தாரும்ப்பா. 3 கிருபைகளையும் ஆண்டவரை நான் தக்க வைத்து கொள்ள எனக்கு நீர் கிருபை தான். இவைகளை நான் தக்க வைத்து கொள்ள எனக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. நான் மற்றவர்கள் நன்மை செய்கிறவனாக, மற்றவர்களுக்கு அநேக நற்காரியங்களை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகள் உண்டாயிருப்பதாக, மோடு ஐக்கியமுள்ளவர்களாய் அவர்கள் மாறுவார்களாக. நீர் அநேக நன்மையான ஈவுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. பொல்லாதவர்களாகிய மனுஷர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது, நீ அதிலும் அதிகமான மேன்மையான நல்ல நன்மைகளை நீர் கொடுக்க போகிற ஸ்தோத்திரம். நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. ஒன்று குறைபடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் அவர்களை ஆசீர்வதித்தருளும். இந்த செய்தி கேட்குறவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஒரு நன்மை குறைபடாதபடி காத்துக்கொள்ளும். வியாதியில் இருப்பார்களானால் சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எந்த தேவையோ எதில் குறைபட்டவர்களாக இருப்பார்களானால் அந்த தேவையும் அந்த குறைகளையும் கர்த்தர் நீக்கி அருளும். அந்த குறைவுகளை எல்லாம் நீக்கி அருளும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பா. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. நன்மையினால் நிரப்புவீராக. கர்த்தருடைய கரத்தில் இந்த செய்தி கேட்குறவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். உங்களோடு அம்மோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க கிருபை. அவர்களுக்கு நீர் நன்மை செய்கிறவராய் நீர் இரும் ஆண்டவரே. நீ நன்மை செய்கிறவராக நீர் இருமப்பா ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் அந்த நன்மைகளை பெற்று அதை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களாக அவர்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற ஸ்தோத்திரம். அப்படி அவர்களை நடத்த போகிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்த காப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களை அவரோடு ஐக்கியப்படுத்தும், உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
நீங்கள் நன்மையை பெற்று அதை சுவிசேஷமாய் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. என் வாழ்க்கையில் நான் இப்படி கஷ்டப்பட்டேன், நான் தேவனோட ஐக்கியமாக இருந்தேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன், ஆக நீங்களும் அதுபோல் மாறுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி நீங்கள் சுவிசேஷமாக அறிவிப்பீங்க. நீங்கள் தான் தேவனுக்கு சாட்சி. நீங்கள் தான் இந்த உலகத்தில் உங்கள் ஜீவனுள்ள பரியந்தம், இந்த உலகின் முடிவு பரியந்தம் நீங்கள் தான் சாட்சி. கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.